ஆபரண தங்கத்தின் வரலாறு காணாத உயர்வால் திருமணத்திற்கு தேவையான நகைகளை சவரன் கணக்கில் மட்டுமல்ல கிராம் கணக்கில் கூட வாங்க முடியவில்லை என்கிறார்கள் நடுத்தட்டு மக்கள். மஞ்சள் உலோகத்தின் விலை தினம் ஒரு உச்சத்தை நோக்கி பாய்வதால் முன்பு கம்மல் வாங்கிய விலைக்கு தற்போது மூக்குத்தி மட்டுமே கிடைப்பதாக நுகர்வோர் கவலை தெரிவிக்கின்றனர். என் பொண்ணுட்டுக்கே ஒரு பவுன் போடுங்க 2 பவுன் போடுங்கன்றாங்க நிச்சயத்துக்கு. நாங்கள் 1/4 பவுன் கூட எடுக்க முடியல. எப்படி நாங்கள் வாங்குறது? தாலி எப்படி போடுறது? நாங்கள் இப்படி விலை வச்சு நாங்கள் 1/2 பவுன் போட்டு தாலி எடுக்கிறது கூட எங்களால் முடியலன்ற. பணம் இவ்வளோ பணம் எங்கெங்கே வச்சுருக்கோம் நாங்கள்? யார் சம்பாதனை அவ்வளோயா இருக்குது? ஒரு ஆள் சம்பாரித்தா 3 ஆள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எப்படி எடுப்போம்? எப்படி கல்யாணம் பண்ணுறது? இப்படி நகை வைத்தா ஒரு மூக்குத்தி வாங்கலாம்னு நினச்சா கூட வாங்க முடியல. 4 மந்த் பேக் எனக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போது ஒரு ரேட் இருந்துச்சு. இப்போது நாங்கள் தாலி செயின் எடுக்கலான்னு வந்திருக்கோம். இப்போ விலையெல்லாம் கேட்டால் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஹை ரேஞ்சில் தான் இருக்குது. இப்படி போயிட்டு இருந்தால் பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்க வீட்டிலலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நகை வாங்குறதுக்கு. நகை ரேட்டை பார்த்தா பக்கத்தில் வர்றதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படி போயிட்டுருக்கோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட அதிகமாக தான் இருக்குது. தொடர்ச்சியாக இருந்துகிட்டு தான் இருக்குது. வெள்ளியெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. வெள்ளி தங்கமும் விலை அதிகமாக இருக்குது, வெள்ளி ரொம்ப அதிகமாக தான் ஏறிக்கிட்டே இருக்குது. நேற்றோட இன்றைக்கி அதிகம், இன்றைக்கோட நாளைக்கு என்ன அதிகமாக வரும்னு தெரியல. ரொம்ப பாதிப்பு தான். அவங்க எப்படி கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் எது வைக்கிறதுக்கும் இவ்வளோ ரேட் ஏறிடுச்சுன்னா எப்படி வாங்கி போட முடியும்? பொண்ணுங்களுக்கு போட முடியாது. நாங்களே எங்கள் பையனுக்கு ஒரு நிச்சயம் பண்ணுறதுக்காக மோதிரம் வாங்க வந்திருக்கோம். அது ஒரு 1/2 பவுன் வாங்கினா கூட 60,000-70,000 வந்துடும். முதல்ல நாம் அவ்வளோ கொடுத்து வாங்கலை. இப்போ வாங்குறதுனா கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ரொம்பவே சிரமமாக இருக்குது. என்னோடய கல்யாண டைம்லலாம் 1 லட்சத்துக்கு நாங்கள் 30 பவுன் எடுத்தோம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனே 1,20,000 வருது. பயங்கரமாக ரேட்டு கூட்டிகிட்டு. இப்படி ரேட்டு கூட்டிடுச்சுன்னா நாங்கள் எப்படி எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் ஜுவல்ஸ் எடுக்க முடியும்? நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது. ரொம்ப பாதிப்பு தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 1 பவுன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க, 1/2 பவுன் வாங்குறதுக்கே இப்போ யோசிக்கிற நிலமை வருது. இப்போ ஒரு பேசிக்காக ஒரு கல்யாணம் பண்ணால் ஒரு 10 பவுன் போடுறனா கூட இப்போ ஒரு 10 பவுன்னா எங்கே? அதுவே 13 லட்ச ரூபா ஆச்சு. ஒரு மிடில் கிளாஸ்னால் கண்டிப்பாக முடியாது. அப்போ கௌரவத்துக்காக நிறைய பேர் கடன் வாங்கி பண்ணுற சுச்சுவேஷன் அமையுது. இதை எப்படியோ ஒன்று கட்டுப்படுத்தணும், இல்லைனா வேறு மாதிரி கொண்டு போகணும். அப்போ தான் இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா இது கொஞ்சம் சிரமம் தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.